ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சைவ மீன் வறுவல் பார்க்க போகிறோங்க. வாழைக்காய் வச்சு சேம் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே பண்ண போகிறோம். பார்க்குறது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் சேம் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு மேல் பகுதி அடிப்பகுதி கட் பண்ணிவிட்டு தோலை சீவிக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தோல் இது போல் நல்லா சீவின பிறகு கொஞ்சம் நமக்கு ஃபிஷ் ஷேப் மாதிரி இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து இந்த வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த திக்னஸில் வந்து இந்த வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயில் சென்டரில் வந்து கத்தியை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு பார்க்குறது வந்து சேம் ஃபிஷ் மாதிரியே இருக்கும். எல்லா வாழைக்காயிலும் இதுமாதிரி வந்து சென்டரில் வந்து ஹோல் போட்ட பிறகு இந்த வாழைக்காய் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் சேர்த்துட்டு கரெக்டாக 1 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருந்திங்கன்னா வாழைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிடும். கரெக்டாக 1 நிமிஷத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வாழைக்காய் வேகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா வந்து இந்த வாழைக்காய் ஒட்டுறதுக்காக கொஞ்சம் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காயில் எல்லா பக்கமும் மசாலா போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வாழைக்காயை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்து இந்த வாழைக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த வாழைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு நான்வெஜ் சாப்பிட்ற கிரேவிங்ஸ் இருக்கும். ஆனால் அந்த டைம் நான்வெஜ் இல்லைனாக்கா இது மாதிரி வாழைக்காயில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இது போல் கருவேப்பிலை தூவி விட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டைமில் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த வாழைக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.